சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடியே படமா வச்சிட்டு இருக்க படம் மனசுக்குள்ள பெரிய வடிவேலு நினைப்பு. கூவி கூவில அழுதுட்டடக்கா கூவி கூவி. சின்ன பொண்ணு ஏதோ ஒரு நினைப்புல எண்ணெயை கொண்டு வந்து ஊத்திட்டேன் பாத்துக்கா. எனது ஏதோ ஒரு நினைப்பிலியா? அதாம்டி போன பார்த்தே இல்ல, போன்ல 4 முடி அதான் எல்லாத்தையும் எடுத்து வீடியோவா போட்டு காணிச்சல்ல, பொறவையும் அப்படி போய் சொல்லுத. அடியே மூக்கல குத்துன நினைச்சுக்க, மூக்கு பேந்துரும். பொய் அடி சொல்லுத பொய். அதான் 4 மணிக்குள்ள போன்ல எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா பாத்துட்டேனே நான் தான். எப்பம்டா என் மோவ மாடிக்கு போவான் காத்திருந்து அம்மையும் மோவலும் எண்ணெயை கோரி ஊத்திக்கிட்டு கீழே வந்தன அவ எப்படிடா வலிக்கு விடுதான்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கலட்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போன நினைச்சிக்கியா, நொங்க எடுத்துருவாங்க நொங்க. எப்படி வசதி? வேண்டாம் சின்ன பொண்ணு, அப்படி எதுவும் செஞ்சிடாத. என் மான மரியாதைலாம் காத்துல பறந்துரும். எப்ப இவ மான மரியாதை காத்துல பறக்குமா? சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. சரி மன்னிச்சிட்டேன், அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ இருக்கு, அதுக்கு போன் போடுதே. மூஞ்சி மோரையும் போறான். எங்களை பார்த்து எப்படி தெரியுது? கேடம் நித்தில எழுதி இருக்காட்டி. ஆட்டோல போனா அங்க இங்க குலுங்கும். ஏசி காரப்புடி. என்னது ஏசி காரா? பின்ன ஓசிக்காரா? என்னடி மூளி மூளி முடிச்சிட்டு இருக்க? என் மர்மம் சொல்லுதல்ல ஏசி காரப்புடி. அதுலதான் என் மாவா வருவா. ஏசி கார்ல இந்த ஊர்ல யாது? அதுவும் இல்லாம எனக்கு எதுவும் தெரியாது. ஆமா அதெல்லாம் உனக்கு தெரியாது. யார வலிக்கு விழ வைக்கலாம், யார் குடும்பத்துக்கு எடுக்கலாம், அதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ சின்ன பொண்ணு, சூப்பர் ஏசி கார் வந்தாச்சு, போவோம் ஜம்முன்னு. பாத்தியாட்டி என் மர்மம் ஹலோன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னா. ஏசி காரு அப்படி வீட்டு முள்ள ஜம்முன்னு வந்து நிக்கி. வா போவோம், துட்டு மட்டும் நீ கொடுத்தா போதும். சின்ன பொண்ணு, இந்த ஏசி காருக்கு கொடுக்க அளவுக்கு என்கிட்ட துட்டு இல்ல பாத்துக்கோ. என் மாப்பிளையும் எங்க போனாம்னு தெரியல. வரவர் ஒரே பக்கம் போயிட்டாரு, இப்ப என்ன செய்ய? 4 முடி அந்த போன் எடுங்க, அப்படி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். நல்லா இருப்பா. வேண்டாம், துட்டு இருக்கு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டேனா. வா போவோம் ஆஸ்பத்திரிக்கு. நாத்து உனக்கு நடக்க முடியாதுல்ல? அம்மா நீ நடக்கவே முடியல, ஒரு எட்டு கூட வைக்க முடியல. அடி அங்க நின்னு அழுதுட்டு இருக்க, இங்க வா. என்ன சின்ன பொண்ணு? டி ராதிகாக்கு நடக்க முடியலையா? தூக்கட்டி அவள. என்னது தூக்கணுமா? ஆமா, நீ தானே வலிக்கு உள்ள வச்ச, அப்ப நீ தானே தூக்கிட்டு வரணும். இடுப்புல தூக்கு. என்னடி முழிச்சிட்டு இருக்க? இடுப்புல தூக்கிட்டியாம் அவள. காலை உடைக்க தெரிஞ்சல, தூக்கிட்டி அவள. இந்த கலவி இதுதான் சமயம்ல பேசுது. நான் இடுப்புல தூக்கணுமா மொவள? இடுப்புல. ராதிகா வா. நாத்து இதான் சரியான சமயம்னு நீ லபரிக்கு இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டா. பாவி மக்கா, எப்பா நான் செத்துரும் போல இருக்கேன்னையோட. கடவுளே, எனக்கு இதெல்லாம் தேவையா? கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெயை ஊத்துனேன், இதுக்கு இவ்வளவு பெரிய தலைவலியா? மாட்டியா நல்ல வேலை. நான் மட்டும் இவளோட சிக்கிறனே, அவ்வளவுதான். அவளை ஏன் இடுப்புல ஏத்தி விட்டுருப்பாளுவோ. எங்க அம்மைக்கு நல்ல நேரம், அதான் எஸ்கேப் ஆயிட்டா. எனக்கு கெட்ட நேரம், அதான் சிக்கிட்டேன். வந்துட்டோம். இது என்ன சீனை போட்டுட்டு இருக்க? வண்டி நிக்க உனக்கு தான் துட்டு ஏறிட்டு இருக்கோம். துட்டு நிறைய இருக்குன்னா சொல்லு, கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்தி வைக்க சொல்லுவோம். வேண்டாயா, போவோம், சீக்கிரம் வாங்க போவோம். அவன் அன்னிக்கார செய்து கொடுத்த ஆடு கோழி தின்னு என்ன கணக்கையா துக்க கழிதா. இளமரி முக்கி முனங்கி எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துரு ஆஸ்பத்திரியில. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். இந்த ஊருக்கு வரும்போது நான் புல்லட்ல டக 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 டகன்னு வந்தேன். ஆனா இப்ப டங்கு வர அந்த போய் கிடக்கேன். எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாத்தேடா. நான் இடுப்புல உட்கார்ந்திருக்கிறது வலிக்குதா உங்களுக்கு? கேக்கா பாருங்க ஒரு கேள்வி, கேரத்தனமான கேள்வி. இல்லம்மா வலிக்கலாம் இல்ல, குத்தால அருவியில குளிச்சது போல குளுகுளுன்னு. அடியே நீலாம்பரி, நான் வந்துட்டேன். அந்த பையன் இருக்கட்டும் உனக்கு. அடியே அந்த பையன் இருக்கட்டும் உனக்கு. சின்ன பொண்ணுக்கு மாமியாரை எங்க போறிய? நேரம் ரைட்டு வாங்க, கார்ல ஏறுவோம். இல்ல சின்ன பொண்ணு நம்மள விட்டுட்டு ஓடிடுவா. நாலுபடி அந்த கிளவி இருக்கல்ல, அதான் என் மோளுக்கு மாமியா. அவ ஓனா மாதிரி தலையை நீட்டி பெட்டி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் பார்த்தேன், 4 குடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஓடிச்சா போல இருக்கு. சும்மா இருங்க, நாளைக்கு போய் சேரக்கூடிய கிளவி அடிச்சு என்ன பிரயோஜனம்? வாங்க போவோம், போற வந்து கிளவி பாத்துக்கலாம். அதுவும் சரிதான், இந்த கிளவி நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டேன். எம்மா நல்ல வேலை தப்பிச்சேன். என்ன பார்த்து கிளவின்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கு இப்பதான் என்னவோ 18 வயசு ஆகுதுன்னு நினைப்பு. ரெண்டு நடுத்தரல படிச்சு என்ன ஏது பாத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த ஜன்னலை மட்டும் கொஞ்சம் லேசா கதவு தர. செல்ல தாயி, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கொழுப்பு இல்ல. அடுத்த வீட்ல என்ன நடக்குன்னு நடுத்தரல படுத்து கிடந்து பாத்துட்டு இருக்கியா? வார கோவத்துல வண்டி கேட்ல எலுமிச்சை மரத்தை வச்சு நசுக்குற மாதிரி நசுக்கிட்டு போயிருவான். உங்க 2 பேரும் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிட்டேன். அண்டி போட்டு பாத்தே வெள்ளையம்மா குடும்பத்தோட கூட்டணி போட்டுக்கிட்டு ஏசி கார்ல ஏறி எங்க போறான்னு தெரியலையே செல்ல தாயி. இருக்கட்டுங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிரும். நாமளும் ஒரு நாள் ஏசி கார்ல போவோம். ஏசி கார்ல போவது இருக்கட்டும், முதல்ல இப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம். அப்பா குறுக்கெல்லாம் உடைச்சிட்டாளையா, உடைச்சிட்டாள. எந்தி கைய புடி. கழுத்து திருப்ப முடியலையே. வா இப்படியே வீட்டுக்கு போய் சேருவோம். யாழினிமா கதவு தரமா. வரேன்ப்பா. தம்பி வாங்க தம்பி உள்ள. என்ன அப்படி வெளியில நின்னுட்டிய?
என்ன தம்பி உட்காருங்க தம்பி. கடவுளே, அப்பா எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? அன்னைக்கு நான் பேசும்போது அப்பா என்கிட்ட போனை வாங்கி பேசுனாங்களே என் ஃப்ரெண்ட் நினைச்சி. ஒருவேளை என்னன்னே புரியலையே, அப்படிதான் நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்களோ? ஒருவேளை அப்பாவுக்கு எங்களை முன்னாடியே தெரியுமோ? அம்மா யாழினி, இந்த தம்பி யாருன்னு பாக்கியம்மா? மக்களே, உனக்கு இவரை யாருன்னு தெரியாதுல்ல? இவர் யார் தெரியுமா? சரி, அத ரெண்டாவது சொல்லுதேன். மக்களே, மீன் வாங்கி தந்தோம்ல, நீ நான் குழம்பு வைக்கப்பான்னு சொல்லி சொன்னேன்ல, வச்சிட்டியா? ஆமாப்பா, மீன் குழம்பு வச்சிட்டேன். முதல்ல எல்லாருக்கும் சோறு போட்டு மீன் குழம்பு ஊத்தி கொண்டாமா. என்னப்பா முன்ன பின்ன தெரியாதவங்க, இவங்களுக்கு சாப்பாடு போட சொல்றீங்க? இது பாரு, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ விருந்தே வைக்கணும்னு சொல்லுவேன். ஒரு கப் பச்சை தண்ணி கொண்டு கொடுக்கட்டுமாப்பா? சொன்னா கேளு, நான் சொன்னது மட்டும் செய்யி. போய் எல்லாருக்கும் மீன் குழம்பு வச்சு சோறு கொண்டாமா போ. அப்பா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு சோறு போடுங்கறாங்க. தம்பி வாங்க தம்பி. என்ன தம்பி உட்காருங்க தம்பி. இல்லையா, எனக்கு கொஞ்சம் நேராயிட்டு வேலை வேற இருக்கு தம்பி. அப்படி சொல்லப்படாது வேலை இருக்குன்னு. என் உசுர காத்திருக்கீங்க. உங்களை நான் சும்மா விடுவேனா? எங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு தான் போகணும். சொன்ன கேளுங்க, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுதானே. இந்த ஏழை வீட்டுல உங்க கால் பட்டதே சந்தோஷம் தம்பி. ஒரு உருண்டை சோறு மட்டும் தின்னுட்டு போனீங்கன்னா என் மனசு அப்படியே குளிர்ந்து போகும். அப்பதான் சந்தோஷப்படும் தம்பி. கஷ்டப்பட்டவன் வீடு, இதுல எங்க இருந்து சோறுதீங்க அப்படின்னு நினைக்கலோ? ஐயா அப்படி சொல்லாதீங்க. அப்படிலாம் நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. சரி, சாப்பிட்டுட்டு போறேன். தீபா மாமா, மீன் குழம்பு வேற வாசம் கமகமன்னு வருது. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டு தான் போணும், சரியா? டேய் சுபினு, நான் என்னவோ நினைச்சு வந்தேன், கடைசியில என்னென்னமோ நடக்கு. மாமா, எதுவும் நடந்துட்டு போட்டோம், நமக்கு சோறு தான் முக்கியம். அதுவும் மீன் குழம்பு சோறு தான் முக்கியம். டேய் சுபினு, முதல்ல கண்ணுல கிடக்க கண்ணாடியை கலத்துடா. என்ன தம்பி அப்படி பாத்துட்டு இருக்கிய? அள்ளி சாப்பிடுங்க. கலரே நல்லா பளிச்சுன்னு ஜம்முன்னு இருக்கு. சூப்பரா தான் இருக்கும் போல டேஸ்ட். மீன் குழம்பு பார்க்கும் போதே அப்படி நாக்கு ஊறுத. தம்பி, நானே என் பிள்ளைய பத்தி பெருமையா பேசப்படாது. அப்படி நல்ல வைப்பா. கலரே பார்த்தலா எப்படி பளிச்சுன்னு இருக்கு. பார்க்கும் போதே திங்கணும்னு துவாணும். அள்ளி சாப்பிடுங்க, நல்லா விரவி சாப்பிடுங்க. என்னமா பாத்துட்டு இருக்க? கூட 2 மீனை தூக்கி போடு. பாருங்க, உங்க பேக் என்கிட்ட தான் இருக்கு. அப்படியே எங்க அப்பாக்கு தெரியாம பரவ சொல்லி வந்து எடுத்து தரேன். போகும்போது வாங்கிட்டு ஓடி போயிருங்க. அன்னைக்கு நான் போன்ல பேசிட்டு இருக்கப்போ என் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட பேசிட்டு இப்போ எங்க அப்பா கூட வந்து சாப்பிட வரைக்கும் வந்துட்டீங்க. இதுதான் முதல்ல கடைசியமா இருக்கணும் எங்க வீட்டுக்கு வர்றது. நீங்க பேக் வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிரணும். எம்மா தாயே, இப்போ விட்டாலும் நான் ஓடி போயிருவேன். சும்மாருங்க, அப்பா திட்டிட்டு இருப்பாங்க. மீன் குழம்பு ஊத்துட்டுமா? அம்மா வேண்டாம்மா. கல்ல தின்னாலும் கரையக்கூடிய வயசு, நொறுங்க தின்னா 100 வயசு. அள்ளி அவ்வளத்தையும் சாப்பிடுங்க தம்பி. தம்பி, மீன் குழம்பு சோறு எப்படி இருந்துன்னு கேட்கப்படாதுன்னா, ஏன்னா உங்க முகத்திலே தெரியுது அவ்வளவு ஆனந்த கண்ணீர். அவ்வளவு சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆமாங்க, சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஓடி போயிடாதீங்க. பின்வாசலோட வாங்க, உங்க பேக வாங்கிட்டு போங்க. ஐயா போயிட்டு வரோம். இதை என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி தம்பி, உங்களுக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊர் தான், 2 கிலோமீட்டர் தான். ஆனா நம்ம பக்கத்து ஊர் தான். சரி, அப்பப்ப நான் போன் போட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே உங்க நம்பரை கொஞ்சம் தந்துட்டு போங்க. என்ன தம்பி? சரிங்க ஐயா. தம்பி, இன்னைக்கு மீன் குழம்பு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கேன். இன்னொரு நாள் உங்களுக்கு நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சுட்டு போன் போடுவே. நீங்க வரணும் என்ன சாப்பிடுறதுக்கு. என்ன 2 பேரும் சொல்லாம கொள்ளாம ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. சரி, ஏதோ தம்பிக்கு அவசர வேலையா இருக்கும் போல, அதான் ஓடிட்டு போல இருக்கு. சரி, இன்னொரு நாள் வரும்ல, அன்னைக்கு கோழி குழம்பு வச்சு கொடுத்துருதேன். எம்மா யாழினி, நம்ம 2 பேரும் சாப்பிடும். 2 பேருக்கு சோறு போடுமா? டாக்டர் வாங்கம்மா வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. என்னமா பிரச்சனை? டாக்டர், இது என் நாத்து. உங்களுக்கே தெரியும்ல டாக்டர்? எனக்கு தெரியாதாமா, ஊருக்கே தெரியுமே. இவங்க தான் உங்க நாத்துன்னு. நாத்துக்கு தான் டாக்டர் பிரச்சனை. எம்மா, நாத்துக்கு பிரச்சனைனா நாட்டுக்கே பிரச்சனை மாதிரில. டாக்டர், என் பக்கத்துல நிக்கல, மூஞ்ச ஒரு மாதிரி தொங்க போட்டுட்டு. ஆமா, அவங்கள நான் இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையே. அவங்கதான் டாக்டர் என் நாத்துவோட நாத்து. சரி, நாத்துவோட நாத்து பேர் நீலாம்பரி டாக்டர். இந்த நீலாம்பரி என் நாத்துவ கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி மேல மாடியில இருந்து கீழே வர வச்சு கைய கால உடைச்ச மாதிரி உடைச்சு விட்டா டாக்டர். ஏமா, இது இப்பவும் நடக்காக்கும்? ஆமா டாக்டர், என்ன செய்ய, என் நாத்து கால் உடைஞ்சு கிடக்கா. நீங்க தான் டாக்டர் என்ன அதுன்னு பார்த்து எடுத்து சொல்லணும். அழாதீங்கம்மா, உங்க நாத்தனார் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அழாதீங்க. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க உன் நாத்தனாரு கொடுத்து வச்சிருக்கணுமா. ஒவ்வொரு வீட்லயும் அண்ணி மாதிரி கொடுமைப்படுத்தாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ வித்தியாசமா இருக்க. உன் நாத்தனாருக்கு ஒண்ணுன்னா எப்படி கிடந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு நடக்க. என்ன அதுன்னு என் மாவளுக்கு பார்த்து எடுத்து சொல்லுங்க டாக்டர். என் மாவு மறுபடியும் நல்லபடியா இருக்கணும் டாக்டர். இந்த பாவி பக்கத்துல நிக்கல, அதான் அந்த நீலாம்பரி என் பிள்ளைய எப்படி படுக்க போட்டுட்டாளே டாக்டர். மான் போல துள்ளி அங்கேயும் ஓடிட்டு தெரியவாளே. அவளை உண்டு, அவ ஜாலி உண்டு, அவ்வளவு தின்னுக்கிட்டு அவ்வளவு சுத்துவாளே. அவ்வளவு இப்படி படுக்க போட்டுட்டாளே. கவலைப்படாதீங்கம்மா, அம்மானாலே இப்படிதான் ஆத்திரம் வரதான் செய்யும்.
ஒரு நிமிஷமா எல்லாரும் வெளியேறுங்க. ஒரு எக்ஸ்ரேவை நம்ம சிஸ்டரை வச்சு எடுக்க வச்சுட்டு அந்த உங்களுக்கு என்ன ஏதுன்னு வெலா வரியா புட்டு புட்டு வச்சு விடுதேன். ஓகே டாக்டர். டியே நீலாம்பரி, என் நாத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டு, அதுக்கப்புறம் ஒண்ணு பச்சு பார்க்க மாட்டேன், இங்க ஆஸ்பத்திரின்னு பார்க்க மாட்டேன், ஒன்னு இங்கனே வச்சு நொறுக்கி எடுத்துருவேன். என்னடி அந்த பத்த முடிச்சிட்டு நிக்க, வெளியே போ, எக்ஸ்ரே எடுக்கணும் காரல டாக்டர். பிள்ளைக்கு என்ன போத தெரியல கடவுளே. அளவு போங்க போங்க டாக்டர். எக்ஸ்ரே ஸ்கேனு ஜெராக்ஸ் என்னனாலும் எடுத்துக்கோங்க. துட்டு கெட்ட போது அந்த நீலாம்பரி தான், அதனால கவலையே படாதீங்க. ரொம்ப சின்ன பொண்ணு சொல்லிட்டேல்ல, எல்லாத்தையும் ஸ்கேனு எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருதேன். சிஸ்டர் சொல்லதை கேட்டீங்களா? எல்லாம் எக்ஸ்ரே ஸ்கேன் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். தேவாக்கு போன் போட்டாலும் ஒரே நாட்ரிச்சபிள் வருது. என்ன ஏதுன்னு தெரியலையே. சோறு திங்காம அப்படி எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா? ஏக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன இடத்துல கொஞ்சம் சோறு தின்னு சொல்லிருப்பான். அந்தால அங்கனே சாப்பிட்டு எடுத்துட்டு வருவானாக்குங்க. இருக்கட்டு, நீ சோறு தின்னு, வயிறு வேற பசிக்கும்ல. நேரம் என்னாச்சு? எடி அவன் வீட்ல இருந்தாலே அவன் சோறு தின்னாதான் நான் சோறு திம்மா பாத்துக்க. அப்படியே பழகி போயிட்டு. மைனியோ இன்னும் சாப்பிடலையாக்கோ? எங்க அக்கா அவன் முகம் இல்லாம சாப்பிட மாட்டாளாம், அதான் உட்காந்துட்டு இருக்கா. அவன் என்ன சின்ன பையனா? பொண்ணு பார்த்துட்டு இருக்கான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. சோறு பண்ணிட்டாங்க. எங்க அம்மா சாப்பிட்டாளா? மனுஷனுக்கு என்ன பாசம், அம்மைக்கு மேல அவ்வளவு பாசம். அதுக்கு இல்லாட்டி சுவார் இருந்தாலும் கேட்டேன். வயசான காலம் பத்தியா, ஏற்கனவே சுகர் வேற 400 தாண்டிட்டு கிடக்கு, அதனாலதான் கேட்டேன். ஏதாவது நேரத்துக்கு கொஞ்சம் சுவார் இருந்தாதானே நல்லது. எங்க நான் சொல்லியும் தப்பா நினைச்சுக்கிட்டாதியா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் சொல்லாமலும் இருக்க முடியல. இந்த வெள்ளையம்மா பாட்டி இருக்கு பத்தில, கூடயே தான் உங்க அம்மா தெரிஞ்சிட்டு இருக்கா. வெள்ளையம்மா பாட்டி விவகாரமான பாட்டி இல்ல. அதத்தான் சொல்லுதே, நாளைக்கு பின்ன ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்தா எனக்கு தெரியாது, ஒவ்வொரு தான் கை காட்டுவேன். ஒவ்வொரு மகன்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு. என்னைக்கு யாருக்கிட்ட அடி வாங்கிட்டு வரப்போதோ தெரியல. உங்களுக்கு என்னாச்சு? என்னவோ ஆச்சு. ஐயா அப்பா ஐயா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. கீழே விழுந்துட்டேலாம் அடிபட்டுட்டா அப்படிதான் வச்சுக்கோ. என்னத்தம்மா அப்படிதான் வச்சுக்கோ? எதுக்குமா பிரச்சனை எதுவும் உண்டா? ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எட்டி புஷ்பா, உன் மாமியார் எங்கேயோ போய் செமத்தியா வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். அதான் அணக்க கட்டாம உட்கார்ந்துருக்கா. ஏம்மா அந்த வெள்ளையம்மா பாட்டி கூட எல்லாம் சேராதம்மா, சொன்னா கேளு. வந்த உடனே அவன் பொண்டாட்டி நல்ல இலக்கி கொடுத்துட்டாளே. பார்ல ராசப்பா, அந்த வெள்ளையம்மா கிளவிய நான் பார்த்தேன். 10 நாள் ஆச்சு, 10 நாள். அது எங்க போச்சா ஏது போச்சா எனக்கு தெரியவே செய்யாது. பாவி மக்கா, பச்சை பொய்னே இதான். என்ன பொய் சொல்லுது பாருங்க, என் விஷயத்துல யாராவது தலையிட்டியா என் சொத்தை எல்லாத்தையும் என் மோவ பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு பேசாம என் மோவ கூட போய் இருந்துருவேன். ஐயா அம்மா ஐயா என்ன வலிக்கு எல்லாம் செல்ல தாயால வந்த வேணாதான். ஐயா எல்லாரும் உள்ள வாங்கம்மா, எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துட்டு. டாக்டர் எல்லாம் எடுத்துட்டீங்களா டாக்டர்? ஒரு நிமிஷம்மா. சிஸ்டர் அந்த ரிப்போர்ட்டை கொண்டாங்க. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்கம்மா. இதுதான் உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எடுத்த எக்ஸ்ரே. டாக்டர் பார்க்கவே பயங்கரமா இருக்க, தாறுமாறு தக்காளி சோறா இருக்க. அது அப்படிதாம்மா இருக்கும். நான் ஒன்னொன்னா விவரிச்சு சொல்லுதேன், நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க நாத்தனாருக்கு மண்டை கலந்து போச்சு, மூளை மழுங்கி போச்சு, நுரையீரலு நுர தள்ளி போச்சு, கிட்னி சட்னி ஆயிட்டு, லிவரு ஃபெயிலியர் ஆயிட்டு, மண்ணீரல் மண்ணா போச்சு, கை கலந்து போச்சு, காலு உடைஞ்சு போச்சு. மொத்தத்துல ஒண்ணு சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன டாக்டர் ஒவ்வொரு குண்டா தூக்கி போட்டுட்டே இருக்கேன். இம்மா நான் என்ன வியானுக்கு நாம சொல்லிட்டு இருக்கேன், இந்த எக்ஸ்ரேல இருக்கத அப்படி பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது குண்டு விழுந்த மாதிரி இருக்கு, என்ன செய்ய முடியும்னா? இது எல்லாமே எதனால வந்துச்சுன்னா, கொஞ்சோண்டு சிந்தின அந்த ஆயில் மேல காலை வச்சதுனால வந்த வேண. அட பாவி, என் பிள்ளை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துட்டியாட்டி. எல்லாம் ஒன்னால தானே, எல்லாம் ஒன்னால தானே. மர்மோல என் முவா முன்ன மாதிரி மார்போல எப்ப துள்ளி குதிச்சு வாடுவா. கவலைப்படாதீங்க தே, டாக்டர் கேப்போதே. நான் டாக்டர் இல்ல, நான் டாக்டரா இருந்தா இதுக்கு முன்னால பதில் சொல்லிருப்பேன். அடியே நீலாம்பரி கேட்டியா? எல்லாம் அங்கங்க அக்கு வேற ஆணி வேற பிஞ்சு பெசரி எடுத்து கிடக்கு. டாக்டர் வாயால எல்லாத்தையும் கேட்டியாட்டி? செய்யடி செஞ்சு போட்டு கள்ள இழுவிட்டு இருக்கா. இப்ப என் மாமியா கிளம்பிட்ட, ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கிட்னி சட்னி ஆக்கி போடும். சின்ன பண்ணு சும்மா இரு, சின்ன பண்ணு. கடவுளே இப்ப என்ன செய்யணும் எனக்கே தெரியலையே. அடியே இருட்டி, எல்லாத்தையும் டாக்டரே சொல்லுவாரு.
டாக்டர் இப்ப என்னதான் செய்ய? என் நாத்துவுக்கு பழைய மாதிரி ஆகணும்னா என்ன செய்யணும்? நீங்களே உங்க வாயால சொல்லுங்க டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, முள்ளால தானே எடுக்க முடியும். சொன்ன மாதிரி அப்படியே செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்க நாத்தனாரு சூப்பரா பழையபடி ஜம்முன்னு வந்துருவாங்க. டாக்டர், அமேசான் காட்டுல இருந்து மூலிகை பறிச்சுட்டு வரணுமா? ஆப்பிரிக்கால இருந்து ஆப்பிள் பறிச்சுட்டு வரணுமா? இல்ல இலங்கையில இருந்து இளநீ பறிச்சு கொண்டு வரணுமா? எதுனாலும் சொல்லுங்க டாக்டர். எங்க இருந்தாலும் எதனாலும் கொண்டு வரேன் டாக்டர், எங்க நாத்துவுக்காக. இதெல்லாம் அண்ணி நாத்தனா பாசங்குது. ஏமா, முள்ளாலதான் எடுக்கணும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா டாக்டர், கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரிதான் நான் இப்ப என்ன செய்ய சொல்லுதனோ அதை எல்லாத்தையும் யாரு எண்ணெயை ஊத்தி இவங்க கால கைய உடைச்சி கிட்னி எல்லாம் சட்னி ஆக்குனாங்களோ அவங்கதான் எல்லா பரிகாரத்தையும் பண்ணணும். என்ன டாக்டர் சொல்லுதியா? இனி உங்க நாத்துவ இந்த நீலாம்பரி தான் எல்லாமே கவனிச்சுக்கிடணும். இந்த ராதிகா என்னென்ன சாப்பிடுறதுக்கு செய்து கேட்காங்களோ எல்லாத்தையும் செய்து எடுத்து கொடுக்க வேண்டியது நீலாம்பரியோட பொறுப்பு. சாப்பாடு மட்டும் இல்ல, ராதிகா ஆடச் சொன்னா நீங்க ஆடணும், பாடச் சொன்னா நீலாம்பரி நீங்க தான் பாடணும். குறிப்பா அவங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும். இதுதான் ராதிகா சரியாகிறதுக்கு உள்ள ஒரே மருந்து. என்ன எப்படி வசதி? இந்த வார சின்ன பொண்ணு, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்போ வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். 4 மணி போன் எங்க இருக்கு? சின்ன என் கையிலே தான் வச்சிருக்கேன். கேட்டியா? நம்ம 4 மணி கையிலே தான் வச்சிருக்கான் போனை. அதுலதான் எல்லா ஆதாரமும் இருக்கு. வா போமா மாமியார் வீட்டுக்கு. வேண்டாம் சின்ன பொண்ணு, சொன்னா கேளு. உனக்கு 2 சான்ஸ். ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அப்படி இல்லனா டாக்டர் சொன்னபடி எல்லாம் செய்ய ராதிகாக்கு. எல்லாம் என் நேரம். எப்படி இருந்தா என்ன இப்படி கொண்டு வந்து விட்டுட்டே கடவுளே. சீக்கிரம் சொல்லு, நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. டாக்டருக்கு எவ்வளவோ பேஷண்ட் காத்திருக்காங்க வெளியில. சரி, டாக்டர் சொன்னபடி ராதிகாக்கு நான் எல்லாம் செய்தேன். ராதிகா, சீக்கிரமாவே குணமாயிருவ. எல்லாமே உன் நாத்தனாரு நீலாம்பரி கையில தான் இருக்கு. நீலாம்பரி ஓகே தானே? சரி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நானும் என்னவோ யாதோன்னு பயந்துட்டேன் டாக்டர். உங்ககிட்ட வந்தாதான் சரியா இருக்குன்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். ஆமா டாக்டர், அதனால தான் உங்களை தேடி தேடி ஓடியாரோம் எதுனாலும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ராதிகாவை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? இடுப்புல வச்சு யார் தூக்கிட்டு வந்தா? நான் தான் டாக்டர். ராதிகாக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. ஒரே மருந்து நீலாம்பரி தான். சொல்லிட்டீங்களா டாக்டர்? பாருங்க என்ன நடக்குன்னு. சரி டாக்டர், போயிட்டு வரோம். சொந்தங்களே, டாக்டர் சொல்லியாச்சு. இனி நம்ம நீலாம்பரிய வச்சு செய்ய போறோம். இனி என் மவளுக்கு ஜாலியோ ஜிம்கானா. சொந்தங்களே, எப்படி வச்சு செய்ய போறோங்கிறத அடுத்த கலகலப்பான வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். அடுத்த வீடியோல பாப்போம்.